ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் உதவி பெற்று புதுச்சேரியில் 55 ஏரிகளை தூர்வார நடவடிக்கையை அரசு முடிவு செய்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் இந்த தகவலை தெரிவித்தனர். புதுச்சேரியில் குடிநீர் தேவையை முதன்மை நோக்கமாக செயல்பட வேண்டும் என்று காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். ஏரிகளை தூர்வாறுதல், மழைநீர் சேமிப்பு திட்டம் போன்றவற்றையும் அவர் வலியுறுத்தி வருகின்றார். சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பியும் அரசின் கவனத்தை ஈர்த்தும் அவர் பல முறை பேசியிருக்கின்றார். புதுச்சேரி அரசு பிரான்ஸ் அரசு நிதியுதவி பெற்று நகர்ப்புற குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற முயன்று வருகின்றது. இதற்காக ஏம்பலம் அருகே ஆழ்துளை கிணறுகள் அமைத்து புதுச்சேரி நகர பகுதிக்கு உப்பில்லாத நல்ல குடிநீரை வழங்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த திட்டத்துக்கு பதிலாக மழைநீர் சேமிப்பு திட்டத்தை வீட்டுக்கு வீடு கொண்டுவர அரசு துரித கதியில் செயல்பட வேண்டும். ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் தண்ணீர் சேமிக்கப்பட வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் கூறி வந்தார். அவருடைய யோசனைகளுக்கு செவிசாய்க்கும் வகையில் ஜல்ஜீவன் திட்டத்தின் உதவி பெற்று மொத்தமுள்ள 55 ஏரிகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளனர். 40 கிலோமீட்டர் தொலைவு வரை மட்டுமே புதுச்சேரியில் ஆறுகள் உள்ளது. இதில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு தடுப்பணைகள் அமைக்கப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கும் பணிகளை செய்து வருகின்றோம். மேலும் 17 தடுப்பணைகளை கட்டவும் பொதுப்பணித்துறை முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது என்ற தகவல்களையும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டசபையில் தெரிவித்தார். 2019 பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை அறிவித்தது. நாடு முழுவதும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் வீடுகள் தோறும் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்து நல்ல குடிநீரை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். 2024ஆம் ஆண்டுகள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஜல்ஜீவன் துறை என்ற புதிய துறை ஏற்படுத்தப்பட்டு தனி அமைச்சரின் மூலம் பிரதமரின் இந்த கனவு திட்டம் கண்காணிக்கப்படுகின்றது. இதுவரை சுமார் 13 கோடி மக்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கின்றது. இதில் புதுச்சேரி போன்ற சில மாநிலங்கள் 100% இலக்கை எட்டி சாதனையும் படைத்துள்ளன. அதே சமயம் புதுச்சேரியில் குறிப்பாக நகர்ப்புறத்தில் நல்ல குடிநீர் இல்லை. சுனாமிக்கு பிறகு நகர்ப்புறங்களில் தண்ணீரில் உப்புத்தன்மை அதிகமாகிவிட்டது. இதனால் ஒவ்வொரு பகுதியிலும் தனியார் ஆழ்துளை கிணறு போட்டு கேன் வாட்டர் சப்ளை செய்து வருகின்றனர். நல்ல குடிநீர் என்பது காணல் நீராகிவிட்டது. கடலை ஒட்டிய பகுதியாக புதுச்சேரி இருப்பதால் கடல் நீர் வசிப்பிடங்களுக்குள் உள்ளே புகுந்துவிட்டது. வாழும் தன்மை இல்லாத பகுதியாக புதுச்சேரி மாறிவிடுமோ என்ற கவலையும் எழுந்துள்ளது. குடிநீரை தரமானதாக கொடுக்க வேண்டும். மழை நீரை கூட பிடித்து குடிக்கலாம் என்றும் அவர்கள் மக்களுக்கும் அரசுக்கும் யோசனைகள் சொல்லி வருகின்றனர். இப்பொழுது அரசும் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட தொடங்கியிருக்கின்றது. புதுச்சேரி முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரின் அறிவிப்புகள் அதை எடுத்து காட்டுகின்றன. கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரியின் புதிய கவர்னராக கைலாஷ்நாதன் பதவியேற்றார். அதிகாரிகள் உள்ளிட்டோரை சந்தித்து முடித்த பிறகு முதல் நிகழ்ச்சியாக பாகூர் மற்றும் ஊசுடு ஏரிகளை அவர் பார்வையிட சென்றார். குஜராத்தில் முதன்மை செயலாளராக இருந்து அப்பொழுதைய முதல்வர் மோடிக்கு பக்கபலமாக இருந்தவர் கைலாஷ்நாதன். அந்த மாநிலத்தின் குடிநீர் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டவர். அவர் இப்பொழுது புதுச்சேரிக்கு கவர்னராக வந்திருப்பதன் மூலம் பாஜக எம்எல்ஏ ஜான்குமாரின் கனவுகளுக்கும் வடிவம் கிடைக்க தொடங்கியுள்ளன. தண்ணீர் பிரச்சனைக்கான தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரும் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோருக்கு புதுச்சேரி சட்டமன்ற பாஜக உறுப்பினர் ஜான்குமார் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது அறிக்கையில், புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பாகூர், ஊசுடு ஏரிகளை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார். தண்ணீருக்கான பணியாக அவர் மேற்கொண்டிருக்கின்றார். நீரின்றி அமையாத உலகு என்பதுதான் உண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்த பிரச்சனைகள் வந்து அதற்கு வள்ளுவரும் விளக்கம் தந்துவிட்டார். இப்பொழுது வரை தண்ணீர் குறித்த பிரச்சனைகள் உலகம் முழுவதும் இருந்து வருகின்றன. 3ஆம் உலக போரே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த சூழலில் புதுச்சேரியின் நீர் ஆதாரங்களை நாம் வலுப்படுத்தியாக வேண்டும். அதற்கு முதல் படி மழைநீர் சேமிப்புதான். இதைதான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். பிரான்ஸ் குடிநீர் திட்டத்துக்கு பதிலாக நமது சொந்த நீர் ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடக்க புள்ளியாக ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 55 ஏரிகளை தூர்வார புதுச்சேரி முதல்வர், பொதுப்பணித்துறை அமைச்சரின் சட்டசபை அறிவிப்புகள் உள்ளன. அவர்களின் இந்த அறிவிப்புகளுக்கு என் நன்றி. அதேபோல் கவர்னரும் புதுச்சேரியின் குடிநீர் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாக அவருடைய ஏரிகள் ஆய்வு செய்த நிகழ்ச்சியில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. சிறந்த அதிகாரியாக இருந்து கவர்னராக வந்தவர் கண் முன்னே புதுச்சேரியின் தண்ணீர் பிரச்சனை இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு கவர்னரும்
முதல்வர் ரங்கசாமியும் சேர்ந்து சிறந்த தீர்வை அளிப்பார்கள் என்று நான் திடமாக நம்புகின்றேன். அதற்காக அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார்.